எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோங்க. என்ன அப்படின்னா, அது மார்க் as ஃபைல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் அது என்னங்கிறது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ட் ஜி கொடுத்து ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டிஆர் ஒன் பண்ணியாச்சு. ஸோ பீரியட் கொடுத்துக்கிறேங்க 1/4/2025 30th April 25 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எரர் எதுவும் இல்லை. ஸோ இங்க வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸபிள் வேல்யூ, டாக்ஸ் வேல்யூல ஒரு அமௌண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆம், இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டிஆர் ஒன் ஆர் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிட்டர்னை ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் யூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கேஸ் தெரியாம பேக் டேட்ல வந்து என்ட்ரி வச்சிருவாங்களுங்க. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த வவுச்சர்லயே இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ல வந்து இந்த வேல்யூஸ்ல வந்து ஆட் ஆயிருங்க. நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு, நம்ம ஒரு வேல்யூ வச்சிருப்போம். ஆனா இங்க வேல்யூ மாறி இருக்குங்க. நம்ம பின்னாடி ஒரு ஒரு 1 or 2 months வந்து கழிச்சு பார்க்கும்போதுங்க. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எந்த எக்ஸாக்டா வந்து எந்த வேல்யூ அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒன்னா வந்து அதை வெரிஃபை பண்ணி தான் நம்ம பார்க்க முடியுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க மார்க் as ஃபைல்டு ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னாவே F10 கொடுத்தீங்கன்னா மார்க் as ஃபைல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. நீங்க ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏப்ரல் மாசத்தோட ரிட்டர்னை மே 11க்குள்ள ஃபைல் பண்ணுவோம் இல்லைங்களா. நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க, ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம டேலியில ஜிஎஸ்டிஆர் ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட் ஓபன் பண்ணிட்டு மார்க் as ஃபைல்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு, ஸோ மார்க் கரண்ட் ரிட்டர்ன் as ஃபைல்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் மறுபடியும் எஸ் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்ல மட்டும் இல்லைங்க, போர்ட்டல்ல மட்டும் இல்ல, நம்ம டேலிலையும் ரிட்டர்ன் ஃபைல் ஆன மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நீங்க புதுசா நீங்க ஏதாவது ஒரு என்ட்ரி யூசர் ஆட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூஸ் இங்க ஆட் ஆகாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இப்போ மார்க் as ஃபைல் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். இப்போ நான் புதுசா ஒரு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நான் வைக்கிறேங்க. நான் வவுச்சருக்குள்ள வந்துட்டு ஒரு சேல் என்ட்ரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 நாள்ல தெரியாம ஒரு என்ட்ரி வைக்க போறோம். ஸோ நம்ம யூசர் வந்து ஏதாவது ஒரு என்ட்ரி தெரியாம வச்சுட்டாங்க அப்படின்னாலுமே எஸ்ஜிஎஸ்டி கொடுத்தாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, யூசர் வந்து ஏதாவது தெரியாம இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட்குள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆல்ட் ஜி கொடுத்துட்றேன். ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட்டை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பீரியட் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்க வேல்யூஸ் வந்து எதுவுமே மாறாதுங்க. இதுவே நீங்க மார்க் as ஃபைல் ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு இங்க வந்து என்ன ஆயிரும், இந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்க நம்ம புதுசா என்ட்ரி வைக்க வைக்க அங்க வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு அது கன்ஃபியூஸா இருக்குங்க. ரொம்ப ஏன்னா ரொம்ப அதிகமா இன்ட்ரீஸ் எல்லாம் அதிகமா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதை தேடி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி மார்க் as ஃபைல் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இங்க வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன் நிற்குங்க. அப்போ நீங்க ஈஸியா வந்து அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ல போய் பார்க்கும்போது அது என்ன எரருங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்க. டிரான்சாக்ஷன் cannot be added in the return periodங்க. ஸோ இந்த மாதிரி எரர் சொல்லும். ஸோ நீங்க பார்த்துட்டு ரிட்டர்ன் இஸ் ஃபைல்டு such transaction cannot be uploaded. இப்போ இந்த ரிட்டர்னுக்குள்ள ஆட் ஆகல ஏப்ரல் மந்த்துக்குள்ள நீங்க என்டர் கொடுத்து பார்க்கும்போது இது வந்து யூசர் வந்து தவறுதலா வச்ச என்ட்ரிங்கிறத நீங்க ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, இந்த என்ட்ரியை நம்ம வச்சு நம்ம ஃபைல் பண்ணல. அப்போ இதான் செலக்ட் பண்ணிட்டு செட் எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து, ஸோ இப்போ நீங்க ஏப்ரல் மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு மே மாசமோ இல்ல வந்து ஜூன் மாசமோ பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜூன் மாசம் தான் நான் அதை பாக்குறேன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் எஃபெக்டிவ் ஜூன் மாசம் 1/6 கொடுத்துட்டு, ஸோ இங்கேயும் 3Bலையும் வந்து நீங்க எஃபெக்ட் ஆகணும். இது ஜூன்ல பீரியட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த எரர் என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு சால்வ் ஆயிருங்க. ஸோ அப்போ அன்சர்டன் டிரான்சாக்ஷன் 0 ஆயிரும். உங்களுக்கு வேல்யூ இங்க மாறல ஏப்ரல் மாசத்துல. ஸோ இங்க ஒரு ஆப்ஷன் மட்டும் வந்திருக்குது, மூவ் டு அதர் ரிட்டர்ன் பீரியட்னு சொல்லிட்டு. ஸோ அது கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த புதுசா வச்ச என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ள மூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க ஆல்ட் F2 கொடுத்துட்டு 1/6/30/6 கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த அந்த என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கலாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருச்சு. அங்க பீரியடு வந்து பாத்தீங்கன்னா 30/4/2025 தான் இருக்கும் வவுச்சர் டேட்டு. ஆனா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எஃபெக்டிவ் டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/6/2025 வந்து பாத்தீங்கன்னா புது ரிட்டர்ன் பீரியட் வந்துருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3Bக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சாரி ஜிஎஸ்டிஆர் ஒன் மட்டும் இல்லைங்க, ஜிஎஸ்டிஆர் 3Bலையும் வந்து பாத்தீங்க இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாங்க. ஆல்ட் ஜி கொடுத்துட்டு ஜிஎஸ்டிஆர் 3B பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/4ல வந்து பாத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அந்த பழைய வேல்யூ தான் வந்திருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து ஏப்ரல் மாசம் ஆல்ட் F2 கொடுத்து பாக்குறேன், மூவ் டு அதர் ரிட்டர்ன் பீரியட்ல ஒன்று வந்துருச்சு. திருப்பி நான் 1/6 கொடுக்குறேன், ஜூன் மாசம் மாத்துறேன். ஸோ உங்களுக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேம் என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இல்லைங்க எனக்கு வந்து பழைய ரிட்டர்னுக்குள்ளேயே அது வரணும்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. நீங்க இன்கேஸ் மார்க் as ஃபைல் கொடுத்துட்டேன், திருப்பி நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
சேம் ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட்குள்ள வந்துக்கோங்க. இப்போ பீரியட் ஆல்ட் F2 கொடுத்து பீரியட் 1/4/2025 30th April 25 கொடுத்தாச்சு. இங்க மார்க்கஸ் ஃபைல் கொடுத்தீங்க இல்லையா, பக்கத்துலயே இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா அன்டூ ஃபைலிங் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்க்கஸ் ஃபைல் வந்து ரிமூவ் ஆயிருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது என்ன ஆயிருச்சு, இந்த ஃபைல் பண்ண மார்க்கஸ் ஃபைல் கொடுத்தது வந்து ரிமூவ் ஆயிருங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் எஃபெக்டிவ் டேட் மாற்றினதுனால இது மாறாதுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதுசாக ஒரு வவுச்சர் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 15th April ஒரு என்ட்ரி போட்டு நான் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த என்ட்ரியை வந்து போல கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுங்க. இப்போ நம்ம Alt G கொடுத்து ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட்குள்ள போய் பார்க்கும்போது ஸோ புதுசாக அப்டேட் ஆனதுனால உங்களுக்கு அது என்ன கேட்குது அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதான்னு கேட்குதுங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிக்கும், நம்ம சேஞ்ச் பண்ண அந்த ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு B2Cல வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆயிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம இந்த புதுசாக இந்த என்ட்ரி தான் நம்ம வச்சோங்க. ஸோ இந்த 2 என்ட்ரி ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ புதுசாக அந்த 15ஆம் தேதி நம்ம வச்சோம் இல்லைங்களா, ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B2Cல ஆட் ஆயிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மார்க்கஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வெர்ஷன், அதாவது 2.1ல டேலி பிரைம் 2.1ல இல்லைங்க, டேலி பிரைம் 3.0ல இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்துருக்குது. அது வந்து 3.0ல என்ன இருக்குன்னா மார்க்கஸ் சைனுன்னு இருக்குங்க, மார்க்கஸ் சைன் இருக்கும். இது நான் டேலி பிரைம் 6ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து மார்க்கஸ் ஃபைல்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. பட் சேம் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தானுங்க. ஸோ இந்த மார்க்கஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட்ல மட்டும் இல்லைங்க, ஜிஎஸ்டிஆர் 3B ரிப்போர்ட்லயும் இருக்குங்க. ஸோ அங்கே Alt G கொடுத்துட்டு நான் ஜிஎஸ்டிஆர் 3B ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஃபைல் இருக்கு. நீங்கள் இந்த ரிட்டர்ன் பீரியடையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மார்க்கஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாங்க. இன்கேஸ் சேல்ஸ் மாதிரியே பர்ச்சேஸ் என்ட்ரி அதாவது ப்ரீவியஸ் டேட்ல வச்சுட்டாங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல அந்த இன்புட் வராதுங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு எரர் வந்திருக்கும். நீங்க எப்படி ஜிஎஸ்டிஆர் ஒன்று நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா, ரிட்டர்ன் எஃபெக்டிவ் டேட் எல்லாம் கொடுத்து நீங்க ஃபியூச்சர் டேட்டை வந்து அந்த இன்புட்டை கிளைம் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ மாதிரியே வந்து உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோ மறக்காம பாருங்க, டேலியை நல்லபடியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.